உழைத்து வாழ வேண்டும் பேபி, பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சக்க பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சக்க பாப்பா. சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. நானும் என் வண்டியை தினந்தோறும் சுத்தமா தொச்சி வச்சுக்கிறேன். ஆனா ஒரு வேளை சோறு கூட போட மாட்டேங்குது இந்த வண்டி எனக்கு. என்னத்தா பண்றது? விஜய் என்னத்துக்கு வரத்தியா? இப்பதான் அவங்க வீட்டுக்காரங்கிட்ட பேசிக்கிச்சு விட்டு வந்தேன். இது வாயை வச்சு சும்மா இருக்காது. என்னம்மா பேசி விட்டு வந்திய? ஒரு மாசம் சாப்பாட்டுக்கு யாரு கொடுப்பா? சீப்பு இல்ல, ஒரு சோப்பு இல்ல. அந்த ஆளு என்ன கேய் தரமா கேக்குறான்? மானகட்ட கேய் கேக்குறான். அவன் கேக்குறானா இல்ல நீயே கேட்டு வாங்கி போலான்னு பாக்குறியா? நீ சரியான திருடியா? சரி, நீ என்னதான் மைண்ட் வேஸ்ட் போட்டாலும் இன்னைக்கு வாங்கி போறதே சரிடா. எனக்கு பணம் 5000 கொடு. பணம் 5000 வேணுமா? இந்த பாரு, இப்ப என்கிட்ட மிஞ்சி இருக்கிறது என் தலை மட்டும்தான். எதுவும் பல வருஷம் வித்துட்டு போயிடு. இவரு பெரிய நடிகர் தலை. இவரு பேரு சொன்ன உடனே கோடிக்கணக்கில் வாங்கி கொடுத்துருவாரு. போட தருதல எனக்கு வாங்கி கொடுறேன். எங்க அம்மா பெத்தா விட்டுட்டு போனோடனே கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். என்னமோ செஞ்சிருக்கிறேன். ஆனா அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம திரும்ப பணம் கேட்டு வருது. இப்ப 5000 ரூபாய் கேக்குது. பொருள் வாங்கணும்னா 5000 ரூபாய் தேவையில்ல. 1500 ரூபாயில இது கதை முடிச்சு அமிச்சிடணும். வாமா போலாம். சும்மா பணம் கொடுக்கணும் உயிர் எடுத்துனுக்கிற. என்னதான் நீ என் கூட பிறந்துட்டாலும் இப்படியா? சொல்றதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சும்மா இங்க பணத்தின் வேற நல்லா வச்சுக்காத சொல்லிட்டேன். தகுமா தகுது படிச்சிருந்தா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். இல்ல வந்து தரல கூட வந்து படிக்க வச்ச கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே ஃபீஸ் கட்ட உனக்கு வக்கில்ல. இதுல நீ என்ன கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்புவியா? இதெல்லாம் வக்கனையா பேசல. இப்போடி விலை என்ன ரேட் தெரியுமா? என்ன 10 ரூபா இருக்கும். மூதேவி 30 ரூபா இது. இந்த லட்சத்துல வியாபாரம் பாக்குறேன். ஆமா, பெரிய வெள்ளி தங்கம் இது. பிளாஸ்டிக்கை வித்துக்கிட்டு வாய் பேசுற வாப்பா. இதை வித்தம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க கூட தகுதிந்தா பெரிய தகுதி. அந்த தற்கூரி எப்ப பாரு குஷ்டு வீட்டுல பத்துக்கிறான். என்ன கேட்டா அடிக்க வரான். அவங்க கூட போய் என்ன வர சொல்ற? பேண்டே கிளிப்பு வளையல் பேண்டே கிளிப்பு வளையல். நோ தோ வருது பாருண்ணா, வாங்கி கூடுனா. ஏமா நடுரோட்டியா வாங்க சொல்றேன். இப்படி வர சொல்லு. யோ இப்படி கீழே இறங்கி வா, நிறைய பொருள் வாங்கணும். எப்ப கூப்பிடுறாங்க பாரு, அப்படி இருக்கு. அண்ணா அங்க போறேண்ணா, சூப்பரா இருக்குது. மரம் இந்த வாட்டர் கேன் கழுவுறது, டீ வடி கட்டுறது எல்லாமே இருக்குதுண்ணா. அம்மா என்ன பாத்துக்கிட்டு என்ன வேணும்? ஒரு மூட்டை அரிசி வேணும், 1/2 கிலோ பருப்பு வேணும். தருவியா? வியாபாரத்தை பாருங்க, நாசுக்கா பாருமா. இதை சொல்லக்கூடாது. ஆமா, வாங்குறது 2 பொட்டு போயிட்டு ஒரு சீப்பு. இதுக்கு 3 மணி நேரம் நின்று இருப்பாங்க. நோ கம்முன்னு உங்களுக்கு வாங்கி கொடுக்க விருப்பம் இருக்குதா இல்லையா? எதுக்கு இட விடாம பேசிக்கிற கடைக்காரர்கிட்ட? ஏமா இங்க என்ன பொருள் இருக்குதோ அதான் வாங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்னமா அர்த்தம்? ஏமா எல்லாத்துலயும் 2 குடுமா. குடுத்தேன் பாரு, இப்ப 2 வந்துல இருந்து நிக்கறத பேசுற நீ. வாய் வச்சுன்னு சும்மா அந்த கண்ட நாய் எல்லாம் பேச விடுவனா? ஆமா, அதான் நாய் மாதிரி பழிக்கிட்டாச்சு. பேச்சு என் பொண்ணு நாயின்னு சொல்ற. ஏம்பா தெரியாம சொல்லிச்சு என் தங்கச்சி. என்ன உன் பொண்ணு நாய் இல்ல பேய். என்ன கம்முன்னு இருந்தா வாங்க வந்த இடத்துல எதுக்கு வம்பு? நீ நகைப்பாலிசி எவ்வளவுமா? எதாவது என்ன எல்லாத்தையும் மொத்தமா எடுமா. ஒன்னொன்றுக்கு தனித்தனியா ரேட் சொல்லுவாங்களா உனக்கு? மொத்தமா எடுத்து கொடு. ஏம்பா அடிக்கடி கிளாஸ கழுவிட்டு குடிக்கிற மாதிரி அழுவாது குடிக்கிற மாதிரி அந்த கிளாஸுக்கு தாங்க. அட பண்ணாடா, இது போய் பாத்தாங்கல்ல கேள்றா. இது ஃபேன்சி ஸ்டோர், நடமாடும் ஃபேன்சி ஸ்டோர். என்ன நான் குஞ்சு பாக்குறேன்? இல்ல நடமாடும் ஃபேன்சி ஸ்டோர். நாங்களே கால் இருக்குதான்னு பார்த்தோமா. இல்ல கால் இருக்காது, 4 வீல் இருக்குது. கண்ணு தெரியல உனக்கு? ஏமா இது எவ்வளவு சொல்லுமா? ஏமா மைதா பாரு 175 ரூபா ஆச்சுமா. இதோ எங்க அண்ணன் கொடுப்பாரு. என்ன குடுணும்? கொடுக்குறேன். காசு இல்லையா? ஏமா காசு வீட்டுல மறந்து வச்சுட்டேன். வாமா ஏமா, காசு இல்ல அப்புறமா தரேன். காசு தான் பொருள் ஏற இல்ல எடுத்த ஏறங்கட்டே. நான் 10,000 போய் வியாபாரம் பண்ணிருப்பேன். இன்னும் வாங்கி வச்சு நான் ஆளா பண்ணல. அம்மா கஷ்டமா அப்படி பேசாத. வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வா. நான் பக்கத்துல வேற பண்ணிக்கிறேன். இவரு ஒருத்தர் என்னை எப்ப கழட்டி விடலான்னு பாப்பாரு. யோ பொருள் என் கையில தான். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன் பொருள் உன் கைக்கு வரும். ஏப்பா வாங்க போலாம். காசு கொடுத்தாதான் பொருள் கொடுப்பேன். ஏப்பா நீ பா, அங்க இரு, நான் வந்துடுறேன். யோ காசு கொடுத்தாதான் பொருளே பாத்துக்க. அட கம்மனு கடாமா, எத்தனை வாட்டி தான் எதையோ சொல்லு ஓட்டா மூஞ்சி. நான் காசு கொடுத்துதான் வாங்கிப்பேன். குடுக்கலாம் தான் தெரியும் யார் மூஞ்சி ஓட்டா மூஞ்சின்னு பாரு. ஒரு டீ போடு உடனே. கூட்டமே இல்ல. நான் டீ கேட்டு எப்பதான் ஓரமா கை குடி சொல்றேன். உன்னை வாங்கி வச்சுக்கிறேன். ஏய் போடா, நான் எத்தனை பேரை வச்சுக்கிறேன், நீ வந்து என்ன வச்சுக்க போறேன்ற. நம்மள ஓரமா உட்காந்து டீ குடின்னு சொல்றான். டீ பார்த்தா சூப்பரா தான் இருக்குது. என்ன வச்சுக்கலையா? நேத்து போட்ட கட்டிக்கு விட காலைல இருந்து போட்டோம் பாரு, அதான் ரொம்ப போதையாக்குது. தலை வலிக்கிறான் ரொம்ப. ஆமாடா, தலைவலியா இருக்குதா.
காட்டியா அங்க போறா? ஏய் முட்டாள் முனியாண்டி போறாடு தனியா உட்காந்து டீ குடிக்கிறான். வாயா தலைவலியோட இருக்குது நாங்க இவர் டீ குடிப்பாரான். நான் முனியா டீயா? பாயாசம் குடிக்கிறீங்களா? பால் ஊத்து வயசுல இவனுக்கு நந்துடா பாயாசம். ஏய் பால் நெல் தலையா? டேய் அவன் பால்தான் தலையடா, பண்ணு தலையா. என்ன கேட்டீங்க? குச்சி விஷயம் பண்ணிட்டு அடிச்சிருச்சா? இப்ப ஏன் ரெப்சைட் பண்ற நீ? அவன் கையில டீ இருக்கும் அம்மா நெக்கலா பேசுறான் பத்தியா? நம்மளுக்கு தலைவலியா இல்ல அவனுக்கு தலைவலியா? நம்மளுக்கு தான் தலைவலி. அப்ப நாம தான் குடிக்கணும். ஏய் குர்ரா குடிக்கிறியாடா? முதல்ல நீ கட்டிங் குடிச்ச, அதுக்கப்புறம் தானே எனக்கு கட்டிங் கொடுப்பா. அதுதான் சரி தண்ணி கம்மியா ஊத்திட்டான்னு நினைக்கிறேன். ராவாகிற போல இது டீயும். குடி. அம்மா நான் குடிப்பேன். பால் பாக்க தான் பல்க் ஆகுறேன். ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இப்ப பாரு போட்டு விடு போட்டு விடு. தலைவலி கப்புனு போடா. எனக்கு போதை தெளிகிற மாதிரியே இருக்குது, நீ குடிச்சுடா. தலைவலிக்கு நீ இப்ப சொல்ற, இப்ப போதை தெளின்ற. இதை குடிச்சிட்டு போய் திருப்பி போடுவோம். திருப்பி தலைவலினா திரும்பி வந்து குடிப்போம். ஓகே. அவன் எச்சப்பட்ட பிறகு டீயும் வந்து தேனு போல இனிக்கிறான். நான் தான் ஃபிகரா நானே. வாட்டரையும் அதிகமா குடிக்கணும்னு நினைக்கிறேன், டீயும் அதிகமா குடிக்கணும்னு நினைக்கிறானா? ஏய் முனியா கிளாஸ கொடுத்துட்டு காசை வாங்கினு வா. நானும் பச்சைகளையும் கட்டிங் போடணும். என்னடா முறைக்கிற? கண்ணை நோண்டி கக்கூசுல போட்டுருவேன். வர வர உங்க அலுப்பு தாங்கடா. ஏ தாங்கலன்னா தற்கொலை பண்ணிக்கடா தற்குறி. இவனை யாரு நம்பி எதிர உட்கார சொல்லிட்டு வா போய் ஒரு கட்டிங் போடணும், காசை வர ரெடி பண்ணணும். யாருக்கு நீ வச்சுக்கிறியா? எங்கண்ணா வர? ஏமா அந்த பொண்ணுதான் தெரியாம பேசுற, நீ கூட பேசின்னு வர பாரு. வாமா வண்டியில இருக்குது எடுத்து தரேன். ஏ காட்டியா உன் பொண்ணாடி போறா? இவன் அங்க நின்னுங்கிறா. யாரும் ஒரு வயசான டொக்கு மூஞ்சி வேற நின்னுறான் கூட. வா போய் பாப்போம். என்னம்மா காசு காசுன்னு ஒரே தொல்லை கொடுத்துக்கிற, தரமாட்டா அதுக்குன்னு. இந்தா பிடி. என்கிட்ட கொடுங்க. கட்டிங் கேட்டான். வர்றப்பா ஏன் புல்லு கேட்டுச்சா? யாருமா அவளை என்ன கேக்குற? என்ன கேள்றா? என் சூப்பு. அவன் யாரு என்னையா கேக்குறேன்? அவன் யார் வந்தா எனக்கு நான் என் காசை கொடு. என்ன கட்டியா உன் பொண்ணாட்டி அப்படி பேசுங்க? பேசுவாடா பேசுவா. ஏன்னா அவ பேசக்கூடிய இடத்துல நிக்கிறா, அவ பேசுவா. ஆனா நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் வாங்கிட்டோம். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏமா காசு உன் கையில குடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் பிடிங்கண்ணா, நான் என்ன பண்றது? ஏமா மரியாதையா சில்லறை குடி. யோ உன் கையில தான் புடுங்கணும், நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும். நோ நீ ஏன் அதுகிட்ட சண்டை போடுற? யோ நீ யார்? நீ நான் யாரா? அது அவகிட்ட கேளு. அவன் யாருமா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏமா உனக்கு யாருன்னு தெரியலன்ற, உனக்கு யாருன்னு தெரியாம அவன் வந்து குதர்க்கமா பேசுகிறான். அந்த குப்பை அப்படி பேசி பேசிதான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். அவன் தான் என் வீட்டுக்காரன். ஏமா அவன் வீட்டுக்கார மாதிரி தெரியலையா, மாட்டுக்கார மாதிரி இருக்கிறான். ஏய் தேவாங்க குட்டி என்ன தெனாவட்டா பேசுங்கிற? அச்சுன்னு வச்சுக்க அந்த தொங்குவ. ஏய் என்ன என்ன தொட்டு பாரு, என் தங்கச்சி இருக்குது பக்கத்துல. தங்கச்சி பொருள் எடுமா. வாங்கின பொருளுக்கே காசு கொடு, இன்னும் பொருள் எடுன்ற. நான் சொல்றது ஒரு பொருள், நீ சொல்றது ஒரு பொருள். இதுதான் தாங்க முடியாம வீட்டுக்காரன் ஒண்ணு வச்சுக்கிறான். யோ ஜப்பான் தலையா முதல்ல என் காசை கொடுனா. எங்க அப்பா 10 தெரு தாண்டி போயிருப்பாரு. ஏமா அடுத்து 16வது தெரு முட்டு சந்து. எப்படியா இருந்தாலும் இந்த பக்கம் தான் திருப்பி வரணும். நீ எல்லாம் அவசரப்பட்டுக்கிற. நீ கரெக்டா இப்பதான் 100ல ஒரு வார்த்தை சொன்ன. நான் கட்டிங் தான் குடிச்சிருப்பேன். அவன் குவார்டர் குடிச்சுன்னு சண்டை மாட்டுவா. அவ எதிர மறுபடியும் ஊக்கி இப்பதாண்டி குவார்டர் குடிச்சுன்னு குடிச்சு காமிப்பேன். அப்பதான் நம்புவா. அவ ரொம்ப அவசரக்காரி தான். இதெல்லாம் ஒரு உதாரணம்னு சொல்ல வர. உன்ன மாதிரி குடிகாரங்களாலதான்டா தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அவஸ்தைப்பட்டு கிடக்குது. அது நீ சொல்லாதடா, தலைப்பட்டுறவாயா. 12 மணிக்கு ஒயின் ஷாப் வாசல்ல நிக்கிறோம் நீ. நீ எல்லாம் ஒரு தங்கச்சா தேர் ஏத்து தெருவுல விட்டியாமா, என் மானத்தையே வாங்கிட்டியாமா. தேருக்கும் தெருநாய்க்கு வித்தியாசம் தெரியாதுடா உனக்கு. எங்க இருந்து புலநாத்த வருதுன்னு பார்த்தா அது வாங்கிட்டு இருந்தானா? மாப்பிள்ள நீ நம்பிடுமா? நான் ஒன்னும் ஒரு கட்டிங் கம்மியா பரவாயில்ல மாப்பிள்ள, வா போவோம். நீங்க வேறடா, காலையிலே கோட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 500 ரூபாய் பேக்ல வச்சேன். இதுக்குள்ளே என் கூட பிறந்தது வந்து அதுக்கு செலவு. ஏய் அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வாங்க, நம்ம போய் பார்ல ஜாலியா இருப்பான். ஏய் ஏன் பொண்டாட்ட பொண்ணுன்னு சொல்லுவியா நீ? தெரியாம சொல்லிட்டுமே கரெக்டா இருக்கிறானே. என்னடா சொல்றது? அது போதம்டா. அத போய் பொண்ணு கூட மதிப்படுற. பொண்ணுன்னா எப்படி பூமியை தாங்குறவங்க தான் பொண்ணு. இந்த பூமியை அழிச்சிருண்டா. அது
பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறான், அவனுங்களா கூட சேர்ந்து தலையாட்டிங்கிற. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? என்னன்னா மைசூர் மன்னனா? டேய் நாளைக்கு அன்னைக்கு நீ இழுத்து கிடக்குற, நீ நாட்டை ஆள்ற மண்ணா நீ? இந்த பாருமா, பேச்சுக்கு தான் சொன்னேன். இப்ப நான் சும்மா இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்ட. நான் குவார்டர் போட்டுன்னு வச்சுக்கோ, ஒரே அடி புலி மாத்துக்கு மேல போட்டுருப்பேன். நானும் பேச்சு தானே பேசிக்கிறேன், நான் பேயாட்ட அடி நீ பார்த்தது இல்ல, அவங்க கிட்ட கேட்டு பாரு. ஏய் என்னடா சொல்றது அது? ஏய் அவகிட்ட வச்சுக்காத, கண்ணை மூடி தர்றதுக்காட்டி உன் கதையே முடிச்சிருவா. கதவை மூடி குத்துவா பாரு, அப்படியே களை கழுத்து போடும் எனக்கு. சொல்றா. ஆமா கும்மா குத்தா குத்தம் தெரியுமா? நம்ம வீட்டுலதான் ஒரு பேய் இருக்குதுன்னு பார்த்தா வீட்டுக்கு ஒரு பேயா? அது சொல்லுது பாரு இந்த நாய். மைண்ட் வச்சு வெளிப்படையா சொல்றடா. காசை கரெக்ட் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட குடுத்துட்டு மீதி காசு எடுத்துன்னு போயிட வேண்டியதுதான். டேய் மாப்பிள்ள, அந்த காசை கொடுற, அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது குடுத்துட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். யாரா மாப்பிள்ள மானம் கட்டவனே? நீ என்கிட்ட காசு குத்த, நடுவுல 2 பேரும் புடிச்சிருந்தீங்க, எனக்கு புடிச்சிருந்து எடுத்துக்கினா வச்சுக்கலையே. சூழ்நிலை சரியில்லை. வா 12 ஆச்சு, 12 ஆச்சு. கடை தந்துருவாங்க, போயிட்டு வந்துருவான். போயிட்டு வரமாட்டோம், நம்ம குடிச்சிட்டு காவல். இவனுங்களா மறுபடியும் வரானுங்க. நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு எவனும் ஆட்டையை போடுவோம். ஏமா, இருந்த காசு கூட வீட்டுக்காரன் புடிங்க மாட்டான். ஒரு கட்டிங் காசு இருந்தா கூட உன்னை கட்டியில் தான் அனுப்பணும். கட்டிக்க கேக்குறேன் என்கிட்ட. ஏன்டா நொண்ணே, நீ லாஸ்ட் வரையும் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. என் வீட்டுக்காரமா சரியில்லை பார்த்தாரு, நீ அதுக்கு மேல இருக்கிற. நான் அவன் கூட பாண்டா பொருள் எடுத்து காசு குடியா. பொருள் எடுத்துட்டு காசு கூடயா? தங்கச்சியே போயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த பொருள் எனக்கு எதுக்கா? அப்ப இவ்வளவு நேரம் கூடாது ஓட்டு நின்னுதுக்கே. ஏமா காசு இல்லை, எதுவும் இல்லை. தள்ளி போமா, வண்டி எடுக்கணும். ஏய் தள்ளுடா சும்மா. ஆமா, காசு கொடுத்து வண்டி எடுத்து போடா. என்னது 175 ரூபா பொருளுக்கு 1.5 லட்சம் ரூபா வண்டி எடுப்பேன். வண்டி இங்கதான் இருக்கும், சாவி எங்கிட்ட இருக்கும். காசு கொடுத்து வந்து சாவி வாங்கிப்போ. ஏமா சாவி எடுத்துக்கணும்ல, என் பொருள் கொடுத்துரு, நான் காசு கொடுத்துட்டு சாவி வாங்கிக்கிறேன். பைத்தியக்காரன், 1.5 ரூபா பொருளுக்கு 1.5 லட்சம் ரூபா வண்டிக்கு வித்தியாசம் ஏற்படும். இந்தா என் பொருளே. என் பொருள் உங்ககிட்ட இருக்குது, உன் பொருள் என்கிட்ட இருக்குது. இதுதான் கரெக்ட். எப்படி பேபி? யோ நீ பயங்கர உஷார் தான். பேபி, உன் பொருளை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும் பச்சா? சரியான பேக்கா இருக்கணும். திருடுனேன் திருடுன்னு நினைச்சாலும் இவங்க ஆளை பார்த்தா திருந்த மாட்டானுங்க. இது போல காமெடி